சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, இப்போது வேத வசனத்தை வாசிக்கும் போது எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து கர்த்தாவே உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. வாசிக்கிற வசனங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் பாழமாக பதிந்து அதன்படி நடக்க கிருபை தாருங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். டியூட்ரானமி 8th chapter verse 1. நீங்கள் பிழைத்து பெருகி. இந்த ஒரு வார்த்தையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிழைக்கணும், பெருகணும். ஓகே. அடுத்தது 3வது, கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து. அதாவது காட் நம்மளுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிற அந்த திட்டத்தில் பிரவேசிக்கணும். பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி, அவர் எனக்கு வச்சிருக்கிற பிளானை நான் சுதந்திரிக்கும்படி. இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். இதில் சுதந்திரிக்கும்படி இன்று நான் உங்களுக்கு அது செய்யணுன்னா சில காரியங்கள் இருக்குது. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய ஜாக்கிரதையாக இரு. பாருங்க, தேவன் நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ்டு ஐடியா வச்சுருப்பார். இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். அவருடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில். அதில் நம்ம போய் உக்காந்தாதான் we can win. Otherwise we will lose everything. நம்ம பாட்டுக்கு சுற்றி we will be going in circles. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வேதம் திருப்பி சொல்லுது, அவர் சொல்லுபடி செய்யுங்க, அவர் சொல்கிறபடி செய்யுங்க. இப்போ இதுக்கு நம்மளுக்கு தடையாக இருக்கிறது காரணம் தெரியுமா? ஒரு காரணத்தை பார்ப்போம். நிறைய காரணங்கள் வருது தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காதபடி. இப்போ மல்கியா 2ஆம் அதிகாரம் எடுங்க. 9வது வசனத்தில் போட்டிருக்கோம் பாருங்க. நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன். கேவலமா நம்ம லைஃபை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவோம், எம்டி. இப்போ என் வழிகளை கை கொள்ளாமல், அவர் நமக்கு நியமித்திருக்கிற வழிகளை கை கொள்ளாமல் நம்ம சொந்த வழியை போனால் என்ன ஆகுமா? வேதத்தை குறித்து பட்சபாதம் என்னபடினால நான் உங்களை எல்லாருக்கும் முன்பாக. 2வது, டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். பட்சபாதம்னா அதையும் வாசிப்போம். பட்சபாதத்தை பண்ணும் போது இப்போ நாம் ஊழியக்காரங்களாக இருக்கோம், பாஸ்டர்ஸாக இருக்கோம். இப்போ இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒருத்தன் பணம் வச்சுட்டு வந்தால் அவனுக்கு தனி அட்டென்ஷன், பணம் இல்லாமல் வந்திருந்தால் அவனுக்கு தனி அட்டென்ஷன். இது பட்சபாதம். ஸோ எப்படி நம்ம போகிறோம்? ஸோ இதில் தான் பிரச்சனையாகுது. ஸோ பண்ணிடப்படினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக இல்லாதபடி தூக்கி போட்டுருவேன். அவர் எல்லா ஜனத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. நம்ம என்னையும் ஒன்றை மாதிரி பார்க்குறாரு, ரோட்டில் போகிற எல்லா ஆத்மாவையும் ஒன்றை தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் உண்டாக்குனது. இப்போ இந்த வசனத்துக்கு ஏற்றபடி பார்த்தா யாக்கோபுக்கு நேராக போவோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். பார்த்தீங்களா? அகைன் வருது. இப்போ 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்தே வாசிங்க. இது நான் புதிய ஏற்பாடு தான் எடுக்கிறேன், பழைய ஏற்பாடு எடுக்கல. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பாருங்க, விசுவாசத்திலே பட்சபாதம் உள்ள விசுவாசம். இப்போ இது புதுசாக பார்க்குறோம். பட்சபாதம் உள்ள விசுவாசம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி காட்டுவோம் விசுவாசத்தை. இப்போ அவர் சொல்லிக் கொடுக்கும்போது, இப்போ நம்ம ஒரு ஏழை வரும்போது
அவனை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். கர்த்தர் மேலே அது விசுவாசம் வைக்கல. பணக்காரன் வரும்போது வேறு மாதிரி. அதை தான் பின்னால் பார்ப்போம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் துணியில் துணி போடுறதுக்கு இது இல்லாமல் ஓட்ட ட்ரெஸ்ஸு இவன் மாதிரி ஓட்ட ட்ரெஸ்ஸு போட்டு ஒருத்தர் வந்தாலும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும். இப்போ அவன் ஆலயத்துக்கு வராங்களாம். யோசனை பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆலயத்துக்கு வரும்போது என்ன சொல்லுது அங்கே? தரித்திரன்னு சொல்லுது. கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திர தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்று தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில் அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரும் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே தேதகம் பண்ணி நிதானிக்கிறார். தட் இஸ் உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டே தப்பு. நிதானிக்கிறேன்னா ஜட்ஜ்மெண்ட்டே தப்பு. இது எதில் வராதுன்னு கேட்டால், சில பேர் காலில் ஓட்டை போட்டுக்குவாங்க. எங்கெங்கே மூடணுமோ அங்கெல்லாம் ஓட்டை போட்டுக்குவாங்க. அந்த அந்த இதை எங்கெங்கே திறந்து வைக்கணுமோ அங்கே மூடிக்குவாங்க. அது அவங்கள பற்றி நான் பேசல. ஓகே, அங்கே பேட்ச் போட்டு வருவாங்க. இது எங்கள் காலத்துலேயே உண்டு. ஜீன்ஸ் வாங்கின உடனே அது போயிட்டு, அந்த காலத்தில் ஃபவுண்டன் பிளாஸான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு தேய்ச்சி அது குப்பையில் போட்டு தேய்ச்சி அதை எவ்வளோ அழுக்காக இருக்குதோ அழுக்காக்கி அது ஃபேஷன். அதில் பாக்டீரியாவும் இதுதான் வரும். அது தேய்ச்சி கொடுக்கறதுக்குன்னு ஒரு சார்ஜ் வேறு. சரி, எனிவே அது அந்த ஆளுங்களுக்கு ஏழைங்களுக்கு அதை நிதானிக்காதீங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சபைகளில் என்ன நடக்குதுன்னு போட்டிருக்குதுன்னா, தப்பாகவே ஜட்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நானே பார்த்துருக்கேன், அது நிறைய சபைகளில் பார்த்துருக்கேன். ஒரு ஆள் இப்படி வராருன்னு சொன்னால் கூப்பிட்டு முன்னால் உட்கார வைப்பாங்க. அடுத்த ஆள் மோசமாக வந்தான்னா, ஒரு ஏழை வந்தான்னா, நீ அங்கே போய் உட்காரு. இது எல்லா சர்ச்சஸ்லேயும் நடக்குது. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. இது கர்த்தருக்கு பிடிக்காது, ஆவியானவருக்கு பிடிக்காது. சபையின் தலைவர் ஆவியானவர், அவர் அங்கே உங்களை விட்டுட்டு போயிடுவார். ஓகே, இதுதான் நீங்கள் பேதகம் பண்ணி, பேதகம்னா இது பண்ணுறீங்க, பிரிவினை உண்டாக்குறீங்க. ஒரு மாதிரி அதை தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. தகாத சிந்தனைகளோடு தப்பான சிந்தனைகளோடு நிதானிக்கிறவங்க. இந்த நிதானமே தப்பு. சரியா? நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா? ஒருத்தன் நல்லா காணிக்க கொடுத்தான்னா அவனுக்கு நல்ல இது, நல்லா காணிக்க கொடுக்கலன்னா இது எல்லா சபைகளையும் நடக்குது. இப்போ அடிச்சிடுறாங்க. இவர் இவ்வளவு கொடுத்தார், இவ்வளவு இது கட்டார். மதுரையில் நான் எங்கள் மூதாதையர்கள் கட்டின ஒரு கோயில் இருக்குது திருமங்கலத்தில். எங்கே போய் நானும் பார்த்துட்டு வந்தேன். நானும் டொனேஷன்லாம் கொடுத்தேன். ஆனால் நிறைய பேர் தாங்க பேரை போட்டுக்கிறேன், பேரை எழுதி கொடுக்குறாங்க. அதில் பேர் எழுதி தான் பேர் இவர் கொடுத்தார், இவ்வளோ கொடுத்தார், இந்த ஆலயத்தை கட்டுறது. எதுக்கு அது? போடாதீங்க. சரி, கர்த்தர் சொல்கிறாரு, வலதுகை கொடுக்கறது இடதுகை தெரியாது இருக்கிறது. சரி, இந்த மாதிரி பண்ணால் ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். ஆனால் உனக்கு கொடுக்குற கன மரியாதை அங்கே இருக்கும். பார்த்தியா அவர் டொனேஷன் கொடுத்துருக்குறாரு, இந்த பேர் வரும். இதுதான் முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, இது மாதிரி பண்ணாதீங்க. சரி, இப்போ அடுத்தது நம்ம இது இன்னொன்று சொல்கிறேன். 9வது வசனத்தை வாசிப்போம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். நியாய பிரமாணம் இருக்கு.
இப்போ நியாயப்பிரமாணம் சொல்லிட்டு அடையிறாங்களே சில பேர், அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்தால், இப்போ நான் என்னுடைய ஃபேமிலிக்கு நான் பட்சபாதம் உள்ளவனாக இருந்தால், இந்த இடத்துல உட்காந்துட்டு பட்சபாதம் உள்ளவனாக இருந்தால் அதே தவறு. நான் எல்லாரும் என் பிள்ளைங்களை தான் பார்க்கணும். எல்லாரும் அவங்க தான் பாஸ்டாக முடியும். இப்படி பார்த்தா எல்லா பாஸ்டர்களும் வீட்டுக்கு போயிடும். சரி, நியாயப்பிரமாணம் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்து ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். சரி, ப்ராப்ளம் என்னன்னா, வை 10 commandments இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னால், 9 கமாண்ட்மெண்ட்லேயும் கை கொண்டு ஒன்றில் மீறினா completely is gone. He will be punished. He is liable for death penalty. இதனால தான் இயேசு வந்தார். God never cancelled the thing. செகண்ட் கவர்னண்ட்டாக இயேசுவை கொடுத்தாரு. அதனால் இயேசுக்கிட்ட நம்ம சார்ந்துக்கிறோம். ஐயா, கடைக்கல பட்டணமாகிய இயேசுக்கிட்ட ஓடிக்கொள்ளுகிறோம்.